सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. ராகவ யாதவீய காவியத்துல இன்னைக்கு நாம 6வது ஸ்லோகம் பார்க்க போறோம். கடைசியா பார்த்த 2 ஸ்லோகங்கள்லயுமே ராமனை பத்தியும் கிருஷ்ணரை பத்தியும் அத போல அயோத்தியா பத்தியும் துவாரக இந்த மாதிரியான நகர விவரணங்கள்லாம் கொடுத்திருந்தா, இப்போ நாம பார்க்க போற ஸ்லோகத்துல சீதா ராமனுடைய அந்த விவாகத்தை நேரடியா விவாகம்னு சொல்லாத சீதை ராமனை அடைந்தாள் அப்படின்னு சொல்ல போறார். அத போலவே ருக்மிணி கிருஷ்ணனுடைய அந்த ஒரு சேர்க்கை, விவாகான்னு சொல்லாத 2 பேரும் இப்படி இருந்தா அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். இந்த ஸ்லோகத்தை படிக்க போறோம். மாரமம் சுகுமாராபம் ரசாஜாப நிருதாஸ்ரிதம் காவிராமதலாபா கோசமா வாமதரானதே இப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா மாரமம் சுகுமாராபம் ரசாஜா ஆப நிருதாஸ்ரிதே காவிராமதலாபா கோசமா அவாமதரா நதே. நாம இதுலயே அன்வயகான்னு ஒண்ணு பாக்குறோம், யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோகத்தை எந்த மாதிரியான அமைப்புல சொன்னா ஒரு வாக்கியம் மாதிரி அழகா அர்த்தம் புரியும், அதைத்தான் நம்ம யோஜனான்னு சொல்றோம். அதை இப்ப சொல்ல போறோம். காவிராமதலாபா கோ சமா நதே அவாமதரா ரசாஜா சுகுமாராபம் நிருதாஸ்ரிதம் மாரமம் ஆப இப்படின்னு யோஜனா அன்வயம். இப்போ இந்த பதங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். முதல்ல காவிராமதலாபா. இந்த ஸ்லோகத்துல இந்த யோஜனா எப்படி பண்ணிருக்கான்னு கேட்டா, முதல்ல சீதைய பத்தின விசேஷணங்கள்லாம் சேர்த்து சீதை இப்பேற்பட்டவள், இவள் என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்டா, இப்பேற்பட்டதான விசேஷணங்களை பொருந்திய ராமனை அடைந்தாள் அப்படின்னு சொல்ல போறா. முதல் பதம் காவிராமதலாபா. இந்த ஒரு பதமா இருந்தாலும் அதுல ஒவ்வொரு எழுத்தையும் பிரிச்சு நாம அர்த்தம் சொல்லணும், அப்பதான் இது புரிய வரும். முதல்ல காவிராம தஹா, அது வரையில என்ன அர்த்தம்னு சொல்ல போறோம். முதல்ல கஸ்ய கஹா கம் அப்படின்னு பதம். கம்னா சுகம். கஸ்ய சுகஸ்ய, அதாவது அடுத்த பதத்தை சொல்லிட்டு இது வந்தா சரியா இருக்கும். அவிராமா. விராமகான்னு சொன்னா ஒரு இடைஞ்சல் அல்லது நடுவுல ஒரு கேப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் விராமகா. விச்சேதகான்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில், இதுதான் விராமகா. அவிராமகான்னு சொன்னா அவிச்சேதா. முன்னாடி நம்ம கம்னு ஒரு பதத்தை எடுத்துட்டோம், அந்த பதத்துக்கு சுகம்னு அர்த்தம். இந்த அவிராம அப்படிங்கிற பதத்துக்கு அவிச்சேதா, இடை நில்லாத. அதாவது சுகத்துல
சுகம் தரக்கூடியவதா அவளாக இந்த சீதா இருக்காள். ஆனா எப்பேற்பட்ட சுகத்தை அப்படின்னு கேட்டா, நடுவுல ஒரு விராமமே இல்லாத ஒரு சுகத்தை தரக்கூடியவளாக இந்த சீதை இருக்கிறாள். கஸ்ய, இந்த கம் அப்படிங்கிறதுக்கு கஸ்யன்னு வச்சுக்கணும். கஸ்ய சுகஸ்ய அவிராம, இடைநில்லாத, தொடர்ந்து சுகமாகவே இருக்க சுகத்தையே கொடுப்பவளாக, ததாதீதி தஹா இல்லையா? இப்போ பதம் எப்படி இருக்கு? காவிராம த, எந்தவித இடைஞ்சலும் இல்லாத, அதாவது நடுவுல ஒரு விச்சேதம் இல்லாமல் சுகத்தை தரக்கூடியவள். எந்த விஷயத்துல? லாபஹா, லாபஹான்னு அபிலாபஹான்னு அர்த்தம். அதாவது இந்த சீதையானவள் எப்படி இருக்கான்னு சொன்னா, அவிச்சின்னமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சொற்களை கொண்டவள். அவ்வளவு அழகா பேசுவாளாம் சீதை. சீதை பேசிட்டே இருந்தா ரொம்ப ஆனந்தமா அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுமா. அப்பேற்பட்டவளாக இருந்தால் இந்த சீதை. அப்படி அந்த கம் பதத்துக்கு சுகம்னு அர்த்தம் பண்ணினோம். அவிராமகான்னு சொன்னா எந்த விதமான விச்சேதம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். ததாதீதி தஹான்னு அர்த்தம் பண்ணினோம். எதுல அப்படின்னு கேட்டா ஆலாபா, ஆலாபான்னா பேசுறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆச்சு? காவிராம தலாபா அப்படிங்கிறது சீதைக்கு விசேஷனம். அவிச்சின்னமான ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்றதான ஒரு அழகான சொற்களை கொண்டவள், அப்படி பேசுபவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விசேஷனமா இருக்கு சீதைக்கு. அடுத்தது கோசமா, கோத்ராகு பிருத்திவி, பிருத்திவின்னு சொல்லுவோம். கோ அப்படின்னா அந்த இடத்துல பூமின்னு அர்த்தம். கோசமா, பூமிக்கு ஒப்பானவள் இந்த சீதை. இந்த விஷயத்துல ஒப்பீடு பண்றதா இருந்தா ஒரு விஷயம் இருக்கணுமே. பொறுமையில் சீதையினுடைய பொறுமை பூமிக்கு தகுந்ததா இருக்கு, சமமா இருக்கு. பூமிக்கு இன்னொரு பேரு உண்டு, க்ஷமா. தரித்திரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த க்ஷமா அப்படின்னா பொறுமையானவள் அர்த்தம். அந்த அளவுக்கு சமமான பொறுமையை கொண்டவள் இந்த சீதை. நம்ம இத பல காவியங்கள்ல பார்க்கலாம். முன்னாடி சொன்ன காவியங்கள்லயும் கூட எவ்வளவோ துன்புறுத்தினான் ராவணன், என்னவோ ரொம்ப வேண்டத்தகாத வார்த்தைகள், ரொம்ப சிரமப்படுத்தினா கூட பொறுமையாதான் இருந்துட்டே இருந்தான். அவனுக்கு இன்னும் புரியும்படியோ அல்லது கொஞ்சம் சிரமப்பட்டு புரியும்படியோ அவனை திருத்தணும்னு தான் முயற்சி பண்ணினான். நல்ல விஷயங்களை சொல்லி அவன் சொன்னதையே மறுபடியும் வாங்கி சொல்லி அவனை திருத்துதான் பார்த்தான். அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா, சீதையினுடைய பொறுமை எந்த அளவுக்கு மிகவும் உயர்ந்ததா இருந்தது அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான பதம் தான் இது. கோசமா, பூமிக்கு ஒப்பானவள் இந்த சீதை. நதே அவாமதரா, இந்த நதேன்னு பதத்துக்கு நாம விசேஷணமா கொண்டு போக முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம்? பிரணத ஜனே, யாரெல்லாம் இந்த சீதையை வணங்கி இருக்கிறார்களோ அவர்களின் பொருட்டு அவாமதரா. வாம அப்படின்னு சொன்னா நேர்வழி இல்லாதன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவாம அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நேர்வழி இல்லாதது இல்லை, அதாவது நேர்வழியாக. வாமன்னா நேர்வழி இல்லாதன்னு அர்த்தம். குட்டிலமான கத்தின்னு அர்த்தம். அதுல சேர்த்தாச்சுன்னு சொன்னா குட்டிலமான கதி இல்லாத, அதாவது நேர்வழி அப்படின்னு அர்த்தம். இந்த சீதையை யாரெல்லாம் வணங்குறாளோ அவர்களின் பொருட்டு இந்த சீதை நிறைய என்னென்ன கேட்கிறாளோ அத்தனையும் கொடுக்கிறாளாம். ஆக மொத்தம் என்ன தெரிகிறது? இந்த சீதையினுடைய இந்த அனுகிரகமானது மாறாததாக இருக்கு பிரணத ஜனங்கள் இடத்துல அப்படின்னு தெரிகிறது. நதே அவாமதரா ரசாஜா. ரசா விஸ்வம்பரான் இருக்கு. ரசான்னு சொன்னாலும் பூமி, அந்த பூமியிலிருந்து வந்தவள் இந்த சீதை, அதனால ரசாஜா. இப்படி சீதைக்குண்டான விசேஷணங்கள் எல்லாம் இந்த ஸ்லோகத்தை என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டோம்.
காவிராமதலாபா கோசமா நதே அவாமதரா ரசாஜா. இப்பேற்பட்ட இந்த சீதையானவள் ராமனை அடைந்தாள். எப்பேற்பட்ட ராமனை? சுகுமாராபம். ஆபகான ஒளியின் அர்த்தம் மிகவும் மென்மையான ஒளி பொருந்தியவர். சுகுமார ஆபம். சுகுமாரனா ரொம்ப மிருதுவான அப்படின்னு அர்த்தம். எதுல? ஒளிக்கு இது விசேஷம். அந்த ஒளி கொண்டவர், ஒளியை கொண்டவர். சுகுமாராபம் நிருதாஸ்ரிதம். இப்போதான் விஷயத்தை கொண்டவர். இங்க வந்திருக்கக்கூடிய ராமன் சுவாமி நாராயணனுடைய அவதாரம் தானே, விஷ்ணுடைய அவதாரம் தானே. அத எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நிருதா. நிருதாங்கிற பதம் என்னது அப்படின்னு கேட்டா, நிருன்னா மனிதன், அவனிடத்துல இருக்கக்கூடியதான அந்த தர்மஹா நிருதா. தமிழ்ல நாம சொல்றதா இருந்தா மனித தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சமஸ்கிருதத்துல சாஸ்திரங்கள்ல ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதிங்கிறது இங்க எதை சொல்றதுன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த தர்மத்தை மனுஷத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஜாதி. சாஸ்திரங்கள்ல உபயோகப்படுத்துறது இந்த பதத்தை தான் உபயோகப்படுத்துறது இல்லையா. மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மாணவர்கள் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த தர்மத்துக்கு பேரு சாத்திரத்துவம், மாணவத்துவம். அத போல மனிதர்கள் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த தர்மத்துக்கு மாணவத்துவம். இதுதான் தமிழன் தன்மைன்னு பதம் போட்டு நம்ம எழுதுறோம், மனித தன்மை அப்படின்னு. அத போல இங்க நிருன்னா மனிதன், அவன் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த தர்மம் என்னது? நிருதா. அந்த தர்மத்தை ஆஸ்ரிதம் அடைந்தவனாக இருக்கிறான். சுவாமி இப்போ மனிதனாக அடைந்திருக்கிறார் இல்லையா, மனித தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறார். ஆசிரியித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றதா இருந்தா நிருதாஸ்ரிதா. ஆசிரியித்து கொண்டிருப்பவரை, தித்தியா பக்தி ஏகவச்சனம், நிருதாஸ்ரிதம். மனிதத்தன்மையை அடைந்தவரை. இவ்வளவு நாள் அவர் விஷ்ணுவா ஒரு தேவத்தன்மையோடு இருந்தார். இப்போ அவதாரம் பண்ணி வந்திருக்கிறதுனால நிருதாஸ்ரிதம். இதெல்லாம் யாருக்கு விசேஷனம்? ராமனுக்கு விசேஷனம். மாரமம். இவர் யாரு? மா லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியினுடைய ரமஹா அப்படின்னா காந்தஹா, பிரியஹா, கணவன் அர்த்தம். மாரமஹா தம். அப்பேற்பட்டதான மாரமம் ஆப அடைந்தாள். யாரு? சீதை அடைந்தாள். இப்படியாக சீதையானவள் ராமனை அடைந்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு. இதையே நாம பின்னிருந்து முன்னாடி சொன்னோம்னு சொன்னா, இந்த ருக்மிணியானவள் கிருஷ்ணரை அடைந்தாள்னு வரப்போறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த ஸ்லோகத்தை, முன்னாடி படிச்ச ஸ்லோகத்தை பின்னிருந்து நம்ம முன்னாடி படிக்க போறோம். தேன ராதமவாமா சகோபாலாதமராவிகா தம் ஸ்ரிதா நிருபஜா சாரபம் ராமா குசுமம் ரமா. இது ஸ்லோகம். நம்ம பின்னாடி இருந்து இப்ப முன்னாடி படிச்சிருக்கோம். இதனுடைய பதச்சேதகா தேன ராதம் அவாமா ஆச கோபாலாத் அமராவிகா தம் ஸ்ரிதா நிருபஜா சாரபம் ராமா குசுமம் ரமா இப்படின்னு பதச்சேதா. இப்போ நாம இந்த யோஜனா அப்படிங்கிறத சொல்ல போறோம். ரமா நிருபஜா தம் ஸ்ரிதா அமராவிகா அவாமா ராமா தேன ராதம் சாரபம் குசுமம் கோபாலாத் ஆச. என்ன அர்த்தம்? முதல் பதம் ரமா. இது நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது. ரமான லக்ஷ்மி. ரமா ஆனா இப்போ என்னவா இருக்கா? ருக்மிணியா இருக்கா. லக்ஷ்மி ஸ்வரூபத்துல இல்லை, அதாவது அவதாரம் பண்ணி இருக்கா. இந்த ஜென்மாவில எப்படி இருக்கா? நிருபஜா, ஒரு ராஜாவிற்கு மகளாக இருக்கிறாள் இந்த ருக்மிணி. நிருபஜா. ஆனா அப்ப இருந்த போதும் கூட தம் ஸ்ரிதா. தம் ஸ்ரிதா. தம்னா
ஸ்ரீகிருஷ்ணம், ஸ்ரீகிருஷ்ணரை ஸ்ரிதா அடைந்தவளாக. நாம முன்னாடியே சொன்னோம், இந்த விவாகம் நடைபெற்றதுன்னு சொல்றதுக்கா இந்த ஸ்லோகம் வரல, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்கிறதுக்காக வந்திருக்கு. விவாகம் முடிந்த ஒரு அம்சத்தை இங்க தெரிவிக்கிறார். தம் ஸ்ரீகிருஷ்ணம் ஸ்ரிதா அடைந்தவளாக அமராபிகா. அமரஹா அப்படின்னு சொன்னா தேவகான்னு அர்த்தம். அமராஹ தேவாக, அமரா நிர்ஜரா தேவாக நம்ம அமர கோஷத்துல எடுத்தோடனே சொல்லிட்டு பண்ணி அந்த அமராகான்னு சொன்னா தேவாகான்னு அர்த்தம். அவிகா, அவிகான்னா காப்பாற்றுபவள். அவரக்ஷணே தாத்துல இருந்து வந்திருக்கு அவிகா. அமராவிகா தேவர்களை காப்பாற்றுபவளான இந்த ருக்மிணி லக்ஷ்மி. அவாமா முன்னாடி நம்ம பார்த்தோம், வாமகதின்னு சொன்னா குட்டில கத்தின்னு அர்த்தம். குறுக்கு வழி இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, நேரான வழி இல்லாததுன்னு அர்த்தம். ஆனா சேர்த்தாச்சுன்னா அவாமா நேர்வழி கொண்டவள், நேர்வழி கொண்டவள் அர்த்தம். அவாமா. ராமா, ராமஹ அப்படின்னு சொன்னா புல்லிங்கத்துல அழகானவன் அப்படின்னு அர்த்தம். ராமா அப்படின்னு சொன்னா ஸ்ரீலிங்கத்துல அழகானவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவர் யாரு இருக்கா? அழகான ஒரு வதுவா இருக்கா, ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு பிரேயசியா இருக்கா. தேன ராதம், தேன அவரால், எவரால்? நாரதரால். ராதம் ஆனீதம் கொண்டு வரப்பட்டதான. எது கொண்டு வரப்பட்டது? சாரபம். இந்த இடத்துல நாம தேனா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன கதை இதுல இருக்குன்னு சொல்லணும். நாரதர் தேவலோகத்துல இருந்து இந்த பவழமல்லின்னு சொல்லுவோம் அந்த பூவை கொண்டு வந்தார். அது சத்யபாமாவுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டது. இப்படி எல்லாம் உண்டு, கதைகள் உண்டு. இதுல அந்த கதையை தான் சுருக்கமா சொல்லியிருக்கா. தேனா நாரதனால், அந்த நாரதனால் ராதம் ஆனீதம் கொண்டு வரப்பட்டதை. எதை? சாரபம், அதாவது வெண்மையா இருக்கு. அதுவும் எப்பேற்பட்ட வெண்மைன்னு கேட்டா ஒளி பொருந்திய வெண்மை. சாரான்னா முக்கியம். இந்த மெலிதா ஒரு முக்கியமான ஒளி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகான வெண்மை, அழகான வெண்மையுடன் கொண்டதான ஒரு காந்தி. அந்த வெள்ளையினாலே ஒரு சின்ன ஒரு காந்தி வரும் இல்லையா, அப்பேற்பட்ட காந்தி. பான காந்தி. சாரபம் வெண்மையால் ஏற்பட்டதான ஒளியை கொண்டதான. இதெல்லாம் எதுக்கு விசேஷம்னு கேட்டா அந்த புஷ்பத்துக்கு விசேஷம். குசுமம், குசுமம், குசுமம் அப்படின்னா புஷ்பம்னு அர்த்தம். இப்பேற்பட்ட அந்த பூவை நாரதர் கொண்டு கிருஷ்ணனுக்கு கொடுத்திருக்கார். இப்போ கோபாலாத், கிருஷ்ணனிடமிருந்து. ஆச அடைந்தால், பிராப்தவதி. இப்படின்னு ரெண்டு ஸ்லோகத்திலையும் சீதையானவள் ஒரே ஸ்லோகம். அதை நாம முன்னிருந்து பின்னாடி சொல்லும் பொழுது, வரிசையா சொல்லும் பொழுது சீதையானவள் ராமனை அடைந்தாள். அதே பின்னிருந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த ருக்மிணியானவள், லக்ஷ்மியானவள் ஸ்ரீகிருஷ்ணரை அடைந்து இந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துடன் இருந்தாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரெண்டு இடத்துலயும் ஒரே சுவாமி தான், அவதாரம் வேறு. ஒரே லக்ஷ்மி தான், அவதாரம் வேறு. அதை ரொம்ப அழகா கவி சொல்லியிருக்க. மேற்கொண்டு வரக்கூடியதான ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகளை நாம பார்க்கலாம்.